Sommerfeld உடைய correction to Bohr model he introduced one more quantum number apart from the principal quantum number. Principal அப்படினா முதன்மையான அப்படின அர்த்தம் இல்லையா? Principal quantum number introduced by Bohr. He introduced another quantum number L. இதுக்கு என்ன பேரு? Orbital quantum number அல்லது azimuth angle க்கு சம்பந்தப்பட்டது. Azimuthal quantum number னு பேரு. And because of this azimuthal quantum number, he went on to suggest orbits of the electron around the nucleus will be elliptical. And ellipse னு வரும்பொழுது நம்ம என்னத்தை இன்ட்ரோ듀ce பண்ணோம் ஞாபகம் இருக்கா? மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்னு இருக்கும். இது ரெண்டு ஃபோக்கஸ்னு பேரு. F1 அப்படிங்கிறது ஃபோக்கஸ், F2ங்கிறது ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும், ஃபோசை அப்படின்னு சொல்லுவோம். இது சென்டர் பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸ் செமினா half, major minor axis, the major axis. So B by A will be in the ratio L plus 1 by N அப்படின்னு அவர் introduce பண்ணார். And L can take values from 0 whereas N can take values from 1 to etc. L can take values, restricted values starting from 0 up to N minus 1 வரைக்கும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தார். So for example இப்போ n is equal to 1 அப்படின்னா first orbitalங்கிறது k shell. அதுல n is equal to 1 ல L is equal to 0 தான் இருக்க முடியும், which means B is equal to A. ஏன்னா 1 by 1 B is equal to A. So it's a circular orbit. So circular orbit வரும்பொழுது அப்போ 1s அப்படிங்கிறது 1 small s யூஸ் பண்ணோம். அதாவது சப் ஷெல். கேங்கிறது ஷெல்லு, எஸ்ங்கிறது சப் ஷெல். ஒரே ஒரு சப் ஷெல் தான் இருக்க முடியும். எலக்ட்ரான், இது நியூக்ளியஸ், இது எலக்ட்ரான், negative charge coming around the nucleus in only one orbit. When n is equal to 2, L can take two values, 0 and 1. Yeah, which means with the 0 with the 0 B becomes 0 1 by 2 அப்போ A by 2 ஆயிடும். With 1 B becomes A 1 plus 1 2 by 2 B becomes A. இந்த L is equal to 0ங்கிறத S orbital, L is equal to 1ங்கிறத P orbital, அதாவது sub orbitalனு போட்டார். அப்போ n is equal to 2 போது எப்படி நம்ம வரையணும்? ஒரு சர்க்கிள், அத இது 2 உடையது, அதாவது L ஷெல் உடையது 2ன்னு வரணும். தட் இஸ் சர்க்கிள் எப்போ B is equal to A போது அப்போ இதை 2Pன்னு இது குறிக்கணும். அடுத்தது B is equal to A by 2னா நிச்சயமா இது எலிப்ஸ், செமி மேஜர் ஆக்சிஸ் A, மைனர் ஆக்சிஸ் half the time, இதோடைய half தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆர்பிட்டல் எப்படி வரையிறது? So this is the orbital which is L is equal to 0. This is L is equal to 1. L is equal to 0 வை S orbitalனு சொல்லுவோம். 0ங்கிற போது எலிப்டிக்கலா இருக்கு, 1ங்கிற போது it is circular வருது. Same way when you go to 3, n is equal to 3, L can take values 0 1 2 n minus 1 வரைக்கும் போன சொல்றோம் இல்லையா? அப்போ L is equal to 0 னா 1 by 3, அப்போ A by 3. L is equal to 1 னா 1 plus 1 2 by 3, that is 2/3 of A. Then L is equal to 2, it is B is equal to A. So இது 0 na S orbital, sub இது SP D, these are the letters given, right? So L shell இது. அடுத்தது அப்போ M shellல ஒரு circular orbit, ரெண்டு elliptical orbit. First elliptical orbit 2/3 அப்படின்னா B வந்து 2/3 of A இருக்கு, இன்னொரு B 1/3 of A தான் இருக்கு, அப்போ இன்னும் ஸ்மாலரா இருக்கணும். அப்போ அது எலாங்கேட் ஆயிடும், தெரியுறதா? A larger, much larger than B. A இங்க 3 times B, இங்க 3/2, 1.5 times B தான் Aங்கிறது, புரிஞ்சுதா? அப்போ
இதில் நம்ம என்ன பண்ணணும் 3 L is equal to 0 S சொல்லணும், அதுதான் இந்த லாங்கஸ்டாக இருக்கிறது. ஸோ this is 3S, this is 3P, the circular orbit is 3D, that is L is equal to 0, இது 1, இது 2. So this is how the electron orbits are defined in Sommerfeld, which is model, which is a small correction to the Bohr model. நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இது Sommerfeld மாடல்லாம் ஃபெயில்யூர் தான், நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் மச் ஃபுல்லி. தி Sommerfeld வந்து எதுக்கு ட்ரை பண்ணார் முக்கியமாக, இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை சொல்லிக்கிறதுக்கு தான், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணார். ஃபைன் ஸ்ட்ரக்சர்னா சொன்னேன் இல்லையா, ஒரு சிங்கிள் லைனே ஹையர் ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்க்கும்போது செவரல் லைன்ஸ் இருக்கு. போர் மாடல்ல இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. இதை ட்ரை பண்றதுக்கு தான் Sommerfeld என்ன பண்ணினார், தி எலக்ட்ரான் ஆர்பிட் இஸ் எலிப்டிக்கல், நாட் ஆல்வேஸ் சர்க்குலர். எலிப்டிக்கல் ஆர்பிட்ல வரும்போது என்ன ஆகும், இந்த ஃபோசை ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ்ல நியூக்ளியஸ் இருக்கும், இந்த ஃபோக்கஸ்ல தான் நியூக்ளியஸ் இருக்கும். எலிப்டிக்கல் ஆர்பிட் வரும்போது தி ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் க்ளோசஸ்ட்ல ஃபாஸ்டராகவும் ஃபார்தஸ்ட்ல ஸ்லோவாகவும் இருக்கும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் நாட் கான்ஸ்டன்ட் இன் த ஆர்பிட். ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் லிட்டில் ஹையர் இன் த சென்ஸ் இட் இஸ் க்ளோசர் டு த ஸ்பீட் ஆஃப் லைட். அப்போ வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் ஸ்பீட் எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த கரெக்ஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ ஸ்பீடு கான்ஸ்டன்ட் இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் த மாஸ் வேரியேஷன் ஆஃப் ஸ்பீடு அதையும் எடுத்துக்கணுங்கிறார். இந்த கரெக்ஷன்லாம் கொடுத்தா we are able to explain try பண்ணினார், but it was again a failure. It led to another important idea. அது எவ்வளவு தூரம் கரெக்ட்ங்கிறது அப்புறமா பார்க்குறோம். அதாவது இந்த ஆர்பிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஃபிக்ஸடா இந்த மாதிரி ஆர்பிட்ஸ் எல்லாம் நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். பட் தி டீப்பர் ஐடியா ஆஃப் Sommerfeld மாடல் என்ன பண்ணிட்டுனா, இந்த எலக்ட்ரான் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல போகும்போது ஃபிக்ஸட் எலிப்டிக்கல் ஆர்பிட்டா இருக்க மாட்டேங்கிறது. அந்த எலிப்ஸ் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த ரொட்டேஷன் ஆஃப் எலிப்ஸ் இஸ் கால்ட் ரோசெட்டி. ஸோ இந்த மாதிரி ரோசெட்டி வாஸ் தி ரியல் ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்துடுறது. இது அகெயின் கிவ்ஸ் ரைஸ் டு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். பட் த எனர்ஜி ஆஃப் தி nth ஆர்பிட் எடுக்கும் பொழுது -13.6 by n ஸ்கொயருங்கிறது எது இவியில், இது போர் மாடலில் வந்தது. கிட்டத்தட்ட அதே எக்ஸ்பிரஷன் அவர் டிரைவ் பண்றார், பட் n பல n டேஷ்னு வருது. அந்த n டேஷ்ங்கிறது இன்வால்வ்ஸ் n as well as this L together. So nevertheless அந்த இனிஷியலா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் மாறல. பட் யூ ட்ரை டு எக்ஸ்பிளைன் பை இன்ட்ரோடியூசிங் தி L in n தி ஃபைன் ஸ்ட்ரக்சரை ட்ரை பண்ணார். he was not able to fully justify in the sense number of fine structure lines ஒவ்வொன்றுலையும் நம்ம அப்சர்வ் பண்ணியிருந்தோம். இவர் மாடல்ல சஜஸ்ட் பண்றதும் இந்த நம்பர் மேட்ச் ஆகல. ஸோ இட் இஸ் தென் அதர் டிஃபெக்ட்ஸ் இன் போர் ஆட்டம் மாடலை இதை டச்சே பண்ண முடியல. லைக் நம்ம 5 டிஃபெக்ட் போர் மாடலில் சொன்னதில்ல, இந்த ஒரு டிஃபெக்ட் தான் அவரால் ட்ரை பண்ணி அப்பவும் இதுவும் கம்ப்ளீட்டாக அவரால் சொல்ல முடியல. ஸோ Sommerfeld மாடல் இஸ் நாட் கம்ப்ளீட் இன் தட் சென்ஸ்.